மார்னிங். குட் மார்னிங். இது என்ன பிளான்ட்னு பார்க்குறீங்களா? இது வந்து வாட்டர் லெட்யூஸ் இல்லைன்னா வாட்டர் கேபேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு வாட்டரில் நம்ம வளர்க்க வேண்டிய ஒரு பிளான்ட் இது. ஸோ இது எதுக்காகனா, இது வந்து நிறையவே எனக்கு ஆயிடுச்சு. ஒரு 4-5 வாங்கிட்டு வந்து போட்டு நிறைய வந்துருச்சு எனக்கு. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, எதில் போடுறதுன்னு தெரியல. இந்த டைம் பார்த்து நிறைய வாட்டர் லெட்யூஸ் இருக்கிறனால, சரி இது வெளியே வந்து அவுட் சைடில் யூஸ் பண்ணாத ஒரு ஹேண்ட் வாஷ் இது ஒன்று இருந்துச்சு, கடப்பாக்கல் போட்ட மாதிரி. ஸோ அதை நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு தண்ணி போகிற அந்த பைப் மட்டும் ஒரு கம் போட்டு ஒட்டிட்டு, சரி நைட்டெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சேன், ஏதாவது லீக் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்தேன். எதுவுமே லீக் ஆகலை. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, அதை வந்துட்டு இந்த வாட்டர் கேபேஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஒவ்வொன்றுத்தையாக எடுத்து நல்லா அந்த வேரெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நான் அதில் போட்டேன். இது வந்து நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காகவும் நான் வந்து இப்போ எல்லாத்தையும் அனுப்புறதுக்காக அவங்களுக்கு நான் ரெடி பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து இதை ஒரு வழியாக இன்றைக்கி ஒரு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணேன். நிஜமாகவே வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப அருமையான பிளான்ட். இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் தொட்டிங்களில் போட்டோன்னா, மீன் குட்டி போடும்போது அந்த குட்டிங்க எல்லாமே இந்த வாட்டர் லெட்யூஸ்க்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிக்கும், மறைஞ்சி இருந்துக்கும். ஸோ பெரிய மீன்கள் வந்து இதை சாப்பிடாது. ஸோ இந்த பிளான்ட்டுங்களை க்ளீன் பண்ணும்போது நிறைய பூச்சிங்க இருக்கும், அதை பார்த்து தான் நம்ம க்ளீன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் முட்டை வேற போட்டு வச்சுருந்தது. ஆக்சுவலாக இதை கவனிக்கவே இல்லை நான். எல்லா பிளான்ட்டையும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 பூச்சி உள்ளே இருந்தது. அந்த முட்டையை சும்மா இப்படி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது கையில் ஒட்டிக்கிட்டு வரவே இல்லைங்க. அது நான் உதறி உதறி பார்க்குறேன், அப்போ கூட வரல. அது அந்த பூச்சியோட முட்டை போல் இது. ஸோ இந்த மாதிரி விஷ ஜந்துக்களும் இருக்கலாம். அதனால் இதை ஜாக்கிரதையாக நம்ம வந்து பார்த்து இது பண்ணணும். ஸோ இது வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் வியூ இது தான். ஃபுல்லாகவே நல்லா ஃபுல்லாகவே செட் ஆகிடுச்சு. ஸோ யாராவது வேணும்னா நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜோ இல்லைனா காலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை வந்து நான் அனுப்பி விட்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.